கிருதயுகத்தில் முரன் என்கிற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். முரன் என்கிற அசுரன் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களிடம் நிறைய வரங்களை பெற்று பலசாலியாக இருக்கிறான். பலசாலியாக இருப்பதால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார்கள். உடனே கோபப்பட்ட விஷ்ணு பகவான் போர் புரிந்து முரன் ஓடப்படைகளை சம்ஹாரம் செய்தார். ஆனால் முரன் உடன் 1000 வருடங்கள் தொடர்ந்து போர் புரிந்தார். முரன் விஷ்ணுவின் பக்தன் என்பதால் அவனை அழிக்க மனமில்லாமல் விஷ்ணு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்தார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல் படுத்து கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்துக்கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல ஓர் அம்பி போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது அந்த பெண் ஹூம் என்று ஓர் ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரன் பிடி சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் ஏதுமறியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார்.